ஆமென். ஹல்லேலூயா. இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஆமென். பாஸ்டருக்கும் அடுத்த குடும்பத்துக்கும் நான் நன்றி செலுத்துறேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. Proverbs 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி நீதிமொழிகளுக்கு எழுதும்போது சாலமோன் ராஜா சொல்லுகிறார், நிச்சயமாகவே உனக்கு முடிவு கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அநேக காரியங்களில் ஒரு முடிவு இல்லாம இருக்கு பாத்தீங்களா? ஒரு வியாதி என்கிற ஒரு போராட்டம், அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா கடன் பிரச்சனை என்கிற ஒரு போராட்டம், எதிர்காலத்துல நம்பிக்கை இல்லாம ஒரு போராட்டம், ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனைகளோடு கூட போராட்டங்களோடு கூட இன்றைக்கு நீங்க வந்திருந்தார், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு 10 ரூபாய் சோப்பு வாங்கினாலும் 1000 ரூபாய்ல சோப்பு வாங்கினாலும் அது மேல ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். பாத்துக்கிறீங்களா? எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி இருக்கும். மனுஷனுக்கு ஒரு எக்ஸ்பைரி இருக்கும், மரத்துக்கு ஒரு எக்ஸ்பைரி இருக்கும். அது எப்பேற்பட்ட பொருளா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு முடிவுன்ற ஒரு டேட் இருக்கும். அதே போலதான் கர்த்தர் பாருங்க, உன்னையும் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு. அப்போ இனி அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இதுல ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்லி நீங்க நினைத்தால் அது தவறான ஒரு காரியம். ஏன் தெரியுமா? நீயும் நானும் ஆராதிக்கிறவர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, என்னால் ஆகாத காரியம் ஏதாவது இந்த பூமியில இருக்கா? ஆனா அநேக நேரத்துல நம்ம என்ன சொல்றோம் தெரியுங்களா? இப்போ இந்த வார்த்தை சொன்னது யாரு? கர்த்தர் சொன்னார், நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லி கர்த்தர் நம்மளுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறப்போ நீங்க கர்த்தரை விட்டுட்டு யாரை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க? பாஸ்டரை, அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா தீர்க்கதரிசிய, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சில பணக்காரர்களை, அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இவங்களாலதான் எனக்கு முடிவு வரும், இவங்களாலதான் எனக்கு முடிவு வரும், இவங்களாலதான் என் பிரச்சனை மாற்ற முடியும். ஒரு டாக்டரே பாருங்க, ஒரு ஆபரேஷன் பண்ணி கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகல நிலைமையில வெளியே வந்து சொல்லுவாரு, எங்களால முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம், இதுக்கு பிறகு யார்கிட்ட போகணும்? கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிக்கங்க, நீங்க எந்த கடவுளை வேண்டுங்களே எங்களுக்கு தெரியாது, நீங்க கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிக்கங்கன்னு சொல்லி கையை தூக்கிடுவாரு டாக்டர். நீங்க யாரை நம்பி நிற்பீங்க? அந்த நிமிஷம் வரைக்கும் டாக்டர் தான் நம்பி நின்றுருப்போம். பெரிய டாக்டர் நிறைய ஆபரேஷன் பண்ணிக்கிறாரு, நிறைய காரியங்கள் எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி நீங்க டாக்டர் தான் நம்பி நின்றுருப்பீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு பாருங்க, உனக்கு நிச்சயமாகவே நான் முடிவு உண்டாக்குவேன், நிச்சயமாகவே நான் உனக்கு முடிவை உண்டாக்குவேன். இன்னைக்கு நம்பிக்கை அற்று போயிருக்கணும் நம்ம, அப்படித்தானே? கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே கர்த்தர் சொல்லிட்டாரு, கர்த்தர் சொல்லிட்டாரு, கர்த்தர் சொல்லிட்டாருன்னு சொல்லி கொஞ்ச நாட்கள் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு காலகட்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் எனக்கு ஒண்ணுமே செய்யல, எனக்கு ஒண்ணுமே நடக்காது, என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், என் வாழ்க்கை ஒண்ணுமே நடக்காதுன்னு சொல்லி நம்மளே ஒரு காரியத்தை நம்ம முடிவு பண்ணிட்டு நம்ம நினைச்சிருக்கும் போது அது எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற கர்த்தர் வருவார்னு சொல்லி யோசிக்கிறீங்க? யோசித்து பாருங்க. அப்ப கர்த்தர் உங்களுக்கு நிச்சயத்தோடு கூட சொல்லுகிறார், உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு பிரதர், உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு சிஸ்டர். இன்னைக்கு சபை இல்லாம இதை விட சின்ன சபை தான் நாங்க ஆரம்பிச்சோம், எங்க பாஸ்டர் கூட சேர்ந்து இதை விட சின்ன சபை, 20 பேருக்கு மேல உள்ள உட்கார முடியாது. நான் கர்த்தர் அப்ப சொல்லுவார், நான் உனக்கு பெரிய சபையை தர போறேன், பெரிய சபையை நான் தர போறேன்னாக்கா அவர் சொல்லுவாரு, ஒன்னே இல்லை என்கிட்ட. நான் சொல்ல, உங்ககிட்ட இல்ல, அப்பதான் கர்த்தரே உனக்கு வேலை செய்வாரு. உங்ககிட்ட எல்லாம் இருந்து எதுக்கு? நல்ல உடம்பு இருந்துட்டு நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன பண்ண போற? வியாதி வந்தா தான் ஹாஸ்பிட்டலுக்கு போவ, அங்கதான் கர்த்தர் அதிசயத்தை செய்வாரு. அதே போலதான் உனக்கு பிரச்சனை போராட்டங்கள் வந்த உடனே ஊழியக்காரர்களை தேடு, நான் வேணான்னு சொல்லல, ஆனா உன் வாழ்நாள் முழுசா அவங்க மேல சார்ந்துகிட்டு இருக்காத. ஏன்னா நீ சார வேண்டியவர் கர்த்தர், உன் பிரச்சனைக்கு முடிவை உண்டாக்க வேண்டியவர் அவர்தான். அவர் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு உதவி பண்ண அவர் ஆயத்தமா இருக்கிற கர்த்தர். அநேகருடைய வாழ்க்கை ஏன் தெரியுமா தள்ளாடுது? நீ நம்பிக்கை வைக்க வேண்டியவர் கர்த்தர் தான். ஏன்னா அவர் தான் உன்னை விடுவிக்கணும், அவர் தான் உன்னை விடுவிக்கணும். ஒரு மனுஷனால ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்காக ஜெபம் பண்ண முடியும்,
உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு சொல்ல முடியும். ஆனால் நீ தான் எழுந்திருச்சு கர்த்தரை தேடணும். நீ தான் கர்த்தரை தேடணும். இன்றைக்கு கர்த்தரை தேடாதபடிக்கு நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் இருக்கு யோசித்து பாருங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு, நிச்சயமா உன் பிரச்சனையை முடிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. ஆனா உன் நம்பிக்கை இன்னைக்கு யார் மேல இருக்கு யோசித்து பாருங்களேன். யார் மேல இருக்கு உங்க நம்பிக்கை? யார் மேல உங்க நம்பிக்கை இருக்கு? நீ 4 வருட காலங்க கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது நான் சொன்னேன், உனக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது ஆண்டவரே, என் ஆளை விட்டுருங்க, நான் நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறேன், என் ஆளை விட்டுருங்க ஆண்டவரே. திடீர்னு எங்க அண்ணி ஒருத்தர் இறந்துட்டாங்க. நான் ஒரு வனாந்திரத்துல போய் சோமாயிட்டு இருக்கிறேன். கர்த்தர் சொன்னாரு, உங்க அன்னிக்கு ஜீவனை கொடுக்குறேன், எனக்கு ஊழியம் செய்வியான்னு சொல்லி கேட்டாரு. அவங்க இறந்து போய் ஏற்கனவே 3 நாள் ஆயிருக்கு, யாருக்கும் தெரியாது. அவங்க 3 சின்ன சின்ன குழந்தைங்க, 3 பொட்ட பசங்க. அப்ப கர்த்தர் சொன்னார், வனாந்திரத்துல நீ எனக்கு வேணும், நான் உன்னை கொண்டு இந்த தேசத்திலே அநேக காரியங்களை நான் செய்யணும், வருவாயான்னு சொல்லி கேட்கும்போது நான் சொன்னேன், சரி நான் வந்து லைட்டா ஒரு டெஸ்ட் பண்ணேன், சரி ஆண்டவரே அவங்களுக்கு ஜீவனை கொடுங்க, நான் வரேன்னு சொன்னேன். அப்ப கர்த்தர் சொன்ன, நீ போய் ஜெபம் பண்ணாரு. கர்த்தர் மத்தியான வேலையில கரெக்டா 12 மணிக்கு அவங்க கூட பேசினாரு. நான் 3 மணிக்கு தான் போனேன் ஜெபம் பண்றதுக்கு. அப்ப டாக்டர் சொன்னாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க இறந்துருவாங்க, நீ வீட்டுக்கிட்ட பந்தல் எல்லாம் போட்டுக்க, இறந்துட்டு போறது பாடி கொடுக்கறதுக்கு இவ்வளவு பேச்சு பேசுறான் அவன். அப்ப நான் உள்ள போனேன். உள்ள போன உடனே கர்த்தருடைய மகிமையான பிரச்சனையா வலது பாசத்துல நிற்பதை நான் பார்த்தேன். அவங்க தலைமையில கைய வச்சு அவ்வளவுதான். கர்த்தர் சொன்னார், வேலை முடிஞ்சிச்சு, வெளியே போன்ட்டாரு. வெளியே வந்தேன். வீட்டுக்கு வர்றதுக்குள்ள எங்க அண்ணியை ஏஞ்சி ஹாஸ்பிட்டல் டாக்டர் போனை வாங்கி எங்க அண்ணாவை போன் பண்றாங்க, நான் உயிரோட இருக்கிற வந்து என்ன கூட்டின்னு போன்னு சொல்லி. மறுநாள் வீடு வந்து சேர்ந்துட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே நான் இனி உன்னை ஏமாத்த மாட்டேன், நான் வரேன், ஆனா நான் என் தேவையை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா என் பிரச்சனை எதுவா இருந்தாலும் நான் உங்ககிட்ட தான் வருவேன், நான் எந்த மனுஷங்கிட்டையும் போக மாட்டேன். 17-16 வருஷமா இந்த ஊழியத்துல கர்த்தர் ஓடும்படியா உதவி செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதே வார்த்தை தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்றார். இத்தனை நாட்கள் மனுஷனுக்கு பின்னாடி போனே, விட்டுடு பரவாயில்லை, இத்தனை நாட்கள் நீ எப்படி வாழ்ந்தாய பரவாயில்லை, விட்டு. ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், உன் நம்பிக்கையை என் மேல வையே, என்னை நோக்கி பார், என் மேல உன் நம்பிக்கை வச்சியன்னு சொன்னா நீ எந்த காரியம் உனக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்றணும்னு சொன்னா இல்லாததை கூட அவர் உருவாக்கி உன்னுடைய கரத்துல கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவன். ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் சாதாரணமான மனுஷன் கிடையாது. சாதாரணமான மனுஷன் சொல்லுவான், நான் சாவர வரைக்கும் கூட இருப்பானுவான். ஆனா அவன் சாவர வரைக்கும் இருக்கவே மாட்டான், பாதியிலே ஓடிடுவான். ஒரு பிரச்சனை வந்துச்சு நினைச்சுக்க, ஏமா உன் கூட என்னால குப்பை கொட்ட முடியாது, நான் வேற வழி பாத்துக்கிறேன்னு சொல்லி அவன் ஓடி போயிடுவான். அப்படித்தானே மனுஷன். ஆனா கர்த்தர் அப்படி கிடையாது. நீ விழுந்து போனாலும் உன் இடத்துல வந்து, மகனே நீ விழுந்து போயிட்டியா, பரவாயில்லவா, மறுபடியுமா நான் உன்னை தூக்கி எடுக்கிறேன் ஏன்னு சொன்ன அவர் வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவர். அவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணவர். உங்களுடைய நம்பிக்கை எது மேல இருக்கு பிரதர்? எது மேல இருக்கு சிஸ்டர்? யோசித்து பாருங்களேன், கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு காலத்துல எப்படி ஜெபம் பண்ணி இருந்திருப்பீங்க? கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்பி. ஒரு காலத்துல கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்பி எப்படியெல்லாம் நீங்க ஜெபம் பண்ணீங்க. ஆனா இன்னைக்கு எங்க போயிச்சு அந்த ஜெபம்? அந்த நம்பிக்கை எங்க போயிடுச்சு உங்களுக்கு? உன் நம்பிக்கை இன்றைக்கு வீண் போகவே போகாது. நீ எத்தனை நம்பிக்கொண்டு இருக்கிறாய? கர்த்தர் உனக்கு என்ன வார்த்தையை சொன்னாரோ. ஆதியாகமம் புஸ்தகத்துல ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகத்துல ஒரு அருமையான ஒரு வசனத்தை வாசிக்கும் போது, வாசிங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வாசிங்க. 3ஆம் வசனத்தை வாசிங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சாபிக்கின்றவர்களை சாபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கை நீங்க யோசித்து பார்க்கும்போது ஆதியாகமம் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. 17:1 வாசிங்க. 17:1 வாசிங்க. ஆதியாகமம் 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு என்றார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆபிரகாமுக்கு 99 வயதுல கர்த்தர் தரிசனமாகிறார். ஏன் இதுக்கு முன்னாடி எல்லாம் தரிசனம் ஆகலையா? சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி தரிசனமானாரா இல்லையா?
ஆபிரகாமோடு கூட வந்து ஒரு சிநேகிதன் பேசுகிறதை போல கர்த்தர் வந்து ஆபிரகாமோடு கூட உட்கார்ந்து பேசிட்டு, ஆபிரகாமே போதும்பா இன்னைக்கு பேசுங்க, நாளைக்கு வர மறுபடியும் சொல்லி பேசி போற அவள் அளவுக்கு க்ளோஸ் ஆயிருந்தவங்க 2 பேரும். அப்படிதானே? 2 பேரும் அவ்வளவு க்ளோஸா, அவ்வளவு சகோதரத்தோடு கூட கர்த்தரும் அண்ட சராசரங்களை உருவாக்கின கர்த்தரும் ஆபிரகாமும் க்ளோஸா தினந்தோறும் பேசுவாங்க. ஏன் 99 வயசு ஆனா மட்டும் கர்த்தர் வந்து சொல்றாரு, ஆபிரகாமே நான் சர்வ வல்லமை இல்ல தேவன் என்று சொல்லி ஏன் அங்க மட்டும் வந்து அழுத்து சொல்றாரு? அது முன்னாடி எல்லாம் சொல்லலையா? எங்க போயிருந்தாங்க மனுஷன்? 13 வருஷம் கர்த்தரோடு கூட இல்லைங்க. இல்ல 16ஆம் அதிகாரம் கடைசியில யோசித்து பார்க்கும்போது கர்த்தர் எப்படி பேசி இருக்கிறார் அவர் கூட. கடைசியா வாசிங்க, எப்ப பேசி இருக்கிறார் கர்த்தர் அவரோடு கூட? 16 கடைசி வாசிங்க. 16. ஆகார் அபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது அபிரகாம் 80 வயதாயிருந்தது. எவ்வளவு வயசு? 86 வயசுல கர்த்தர் பேசினாரு. ஆனா மறுபடியும் எப்ப பேசுறாரு? 99. 13 வருஷம் தேவனுக்கு இவருக்கும் கனெக்ஷனே கிடையாது. அடா போயா, வெளியே வரவன் வனத்தை பாரு, பூமியை பாரு, மண்ணை பாரு, கல்லை பாரு, ஒண்ணுமே நடக்கலையே. அப்படித்தானே? ஒண்ணுமே நடக்கலையா வாழ்க்கையில? எத்தனை நாட்கள் இன்னும் காத்திருக்கிறது? என்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் சத்து போயிடுச்சு. கர்ப்பம் அங்க பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, ஒண்ணுமே இல்லையே. நான் எங்க போட்டோம்? நம்பி 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 நம்பிக்கை அற்று போன உச்சகட்டம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில. நம்பிக்கை இல்லாத ஒரு நேரம். 86 வயசுல ஆகாரோடு கூட ஒரு குழந்தை பிறக்குது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா 99 வயசு வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு வரவே இல்லை. ஏன்னா ஆபிரகாம் ஆயத்தமா இல்லை. ஏன்னா மனம் உடைந்து போய் வாழ்க்கையில ஒரு அடுத்த எதிர்காலம் இல்லாம என் வாழ்க்கை அவ்வளவுதான், எல்லாமே க்ளோஸ், முடிஞ்சிருச்சு. அப்படிதான் வந்திருக்கிறீங்களா? நாங்க இதே சபையில இருப்போம் கடைசி வரைக்கும், கர்த்தர் எல்லாம் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் முடிஞ்சிச்சு. இல்ல இல்ல இல்ல. ஆபிரகாமுக்கு முன்னாடி கர்த்தர் வந்து சொல்றாரு, ஆபிரகாமே நான் சர்வ வல்லமை இல்ல தேவன். வார்த்தை கேட்டவன நடு நடுங்கிட்டார் ஆபிரகாம். 13 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வார்த்தை வருது ஆபிரகாமை நோக்கி. அடி நடுங்கி போயிட்டார். அப்படியே ஐயோ தேவனை நான் விட்டுட்டேனே, கர்த்தரை நான் விட்டுட்டேனே. இன்றைக்கு ஏற்பட்ட நிலைமையில நீங்க வந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க, அவர் சர்வ வல்லமை இல்ல தேவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 13 வருஷம் கர்த்தரை விட்டு தூரமா போயிட்டாருங்க. உன் வார்த்தையும் ஆனா பின்ன சும்மா வந்து நான் உன்ன தேசங்களை ஆசீர்வதிப்பேன் நடந்துச்சா இல்லையா? இனி நம்ம மறிச்சிட்டு எங்க போறோம்? முதலாவது எங்க போறோம் சொல்லுங்க? ஆபிரகாமின் மடியில தான் போய் விழுகிறோம். ஆபிரகாம் நினைச்சிருப்பாரு, கர்த்தர் நீ சொன்னாரு பூமியில் உள்ள சந்ததிகள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நான் உன்னை கீர்த்தி புகழ்ச்சியமா வைப்பேன்னு சொல்றப்போ அவன் நினைச்சிருப்பாரு, எங்க முடிஞ்சிருச்சு, வயசெல்லாம் ஆயிடுச்சு, வாழ்க்கையில ஒரு நன்மை கூட இல்லையே, நம்பினவங்க எல்லாம் ஏமாற்றிட்டாங்களே, நம்பினவங்க எல்லாம் பாதியில விட்டு போயிட்டாங்களே. ஆபிரகாம் மனம் உடைந்து போய் கர்த்தரை விட்டு தூரமாய் போயிட்டார். கர்த்தரை விட்டு தூரமா போயிட்டாரு. கர்த்தர் அவரை மறுபடியும் தேடி வந்தார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு பூமியில வாழ்ந்த நாட்களில் கூட இந்த சீஷருங்க இயேசுவை தூக்கி சிலுவையில போட்ட உடனே மொத்த பேர் பறந்துட்டாங்க. யாருமே எங்களுக்கு வேணாம், இந்த இயேசுவை நாங்க நம்பி 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 இருந்தோம். கடைசியில பாத்தீங்கன்னு சொன்னா பேதுரு போயிட்டாரு மறுபடியும் மீன் பிடிக்க. பேதுரு போயிட்டாரு, நான் விட்டு வந்த காரியத்துக்கு நான் போயிடுறேன். ஆனால் கர்த்தர் அவரை விடவே இல்லை. மறுபடியும் பேதுரு இடத்துல, பேதுருவே என் ஆடுகளை மேய்ப்பாயா, உன்னை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை பேதுருவே, நீ வருவாயா? பேதுரு சொல்லாரு, வர ஆண்டவரே வர. அப்படியா இங்க கஷ்டப்படுறோம்? நம்ம யோசித்து பாருங்க, அப்படியா நம்ம கஷ்டப்படுறோம்? கர்த்தர் இன்றைக்கு நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு முடிவை உண்டாக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்கினார். அந்த முடிவு எப்படி இருக்கும் தெரியுங்களா? நீ சாவுற வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் உன்னை பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஒரு முடிவு.
அந்த முடிவுக்கு நீ எத்தனை வருஷம் காத்திருக்கணும்? அன்றைக்கு ஆபிரகாம் 99 வயது வரைக்கும் காத்து கொண்டிருந்தா. அப்ப நாங்களும் 99 வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணுமா? இல்ல இல்ல. கர்த்தர் இன்றைக்கு உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன் பிரச்சனையை நான் முடிவுக்கு கொண்டு வர போகிறேன். உன் வியாதி நீங்க போகிறது, உன் பலவீனங்கள் நீங்க போகிறது, உன் கடன் பிரச்சனைகளை நான் நீக்க போகிறேன். அப்போ இந்த வார்த்தைகள் வரும்போது நீங்க யார் அண்டிக் கொள்ளணும்? அந்த வார்த்தையை கொடுத்த கர்த்தரை நீங்க போகலாம். அதுதான் கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமே நீ இத்தனை நாட்கள் உன் பலத்து மேலேயே சார்ந்து வாழ்ந்த, எனக்கு இன்னும் பலங்குது, பரவாயில்ல, இன்னும் சாராளுக்கு பலன் இருக்குது, பரவாயில்ல, ஆனா எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்பதான் கர்த்தர் வந்து சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆமே, என்னால் ஆகாத காரியம் ஏதாவது இருக்கா பூமியிலன்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறார். ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் கேட்கிறாரு. 13 வருஷம் கர்த்தரோடு கூட அவர் பேசாம அது எப்படி இருந்தாலும் நமக்கு தெரியல. உண்மையா நடக்குங்க. அது உபத்திரவத்தின் உச்சகட்டம். உபத்திரவத்தின் உச்சகட்டம். அப்போ இனி நம்ம அப்பேற்பட்ட காரியங்களை காணப்பட்டீர்கள் என்று சொன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உன் பிரச்சனையை நான் முடிவுக்கு கொண்டு வர போகிறேன். உன் வேதனை நீங்க போகிறது, உன் போராட்டங்கள் மறைய போகிறது. அப்போ தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தங்களை கொண்டு நம்ம தேவனிடத்துல தான் ஜெபம் பண்ணணும். கர்த்தரிடத்துல தான் போகணும். மனுஷனிடத்துல போயோ இல்ல ஜோசியக்காரங்கிட்ட போயோ கழுத்துல ஒரு சின்ன தாயத்தை போட்டுக்கிட்ட எல்லாம் முடிஞ்சுனா உனக்கு, அதெல்லாம் முடியாது. இன்னும் நிறைய தான் வரும், கூட நிறைய வரும் இன்னும். அப்போ கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து நீங்க ஜெபம் பண்ணணும். கர்த்தர் மேல அவ்வளவு விசுவாசமாய் விடாப்பிடியான விசுவாசத்தோடு கூட, ஆண்டவரே என் பிரச்சனைக்கு முடிவு வரேன்னு சொன்னீங்களே, நீங்க என் எல்லைகளை பெரிதாக்குவேன்னு சொன்னீங்களே, ஏன் ஆண்டவர்னு சொல்லி நீங்க கேட்கதான் கர்த்தர் உங்களுக்கு வாசல்களை திறப்பார். அப்போ இன்றைக்கு நம்ம இந்த காரியத்தை வைத்து அநேக காரியங்களை நம்ம விழுந்து போனவங்களாய் பார்க்கிறோம். ஆண்டவரே நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கர்த்தரிடத்துல கேட்கும் போது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆதியாகமம் 37ஆம் வசனத்துல நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்ன 37ஆம் அதிகாரத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா யோசேப்பை பத்தி எழுதப்பட்டிருக்கு. யோசேப்பை தூக்கி 37:24 அவங்க சகோதரர்கள் எல்லாரும் தூக்கி இவன் சொல்லுகிறானே நான் ஒரு நாள் உங்களை ஆழ்வேன், உங்களை நான் என்னுடைய அங்கல தான் நீங்க எல்லாம் இருப்பீங்கன்னு சொல்லி சகோதரர்களை பார்த்து சொல்லும் போது அவங்களுக்குள்ள ஒரு எரிச்சலும் கோபமும் உண்டாகி யோசேப்புக்கு எங்க போட்டாங்க? தண்ணி இல்லாத ஒரு கிணறுல தூக்கி போட்டாங்க. அங்க அப்படிதான் இருக்கு வசனம். தண்ணி இல்லாத கிணறுல யோசேப்பை தூக்கி போட்ட போது யோசேப்பினுடைய வாழ்க்கை என்ன? கர்த்தர் என்ன சொன்னார் யோசேப்புக்கு? நான் உன்னை அநேகரை ஆளுகை செய்யும்படியா நான் உன்னை வைப்பேன். உன் சகோதரர்கள் வந்து உன் தாய் தகப்பன் வந்து உன்னை சேவிப்பாங்க சொல்லி கர்த்தர் சொல்லும் போது யோசேப்புக்கு ஒரு நம்பிக்கை, பயங்கரமான நம்பிக்கை. யார் மேல? கர்த்தர் மேல. கர்த்தர் தான் இதை கொடுத்தார், கர்த்தர் தான் இதை சொன்னாரு, கர்த்தர் தான் இந்த காரியத்தை நிறைவேற்ற போகிறாரு என் வாழ்க்கையில, கர்த்தர் தான் எனக்கு தரிசனங்களை கொடுத்தாருன்னு சொல்லி சந்தோஷமாய் தன் சகோதரர்கள் இடத்துல, தன் தாய் தகப்பன் இடத்துல போய் எல்லார் இடத்துல சொல்றாரு போய். ஆனா வெறுமையான கணத்துல தூக்கி போட்ட உடனே யோசேப்புக்குள்ள என்ன ஓடி இருக்கு யோசித்து பாருங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. என் கூட இருந்த சகோதரர்களை என்னை தூக்கி குழியில போட்டார்களே. இது எங்க நடக்கும்? ஊழியத்துல நிறைய நடக்கும். கூடவே இருப்பாங்க, கூடவே இருந்து உனக்காக ஒரு குழியை வெட்டிக்கிட்டே இருப்பாங்க பின்னாடி. வெளியிலலாம் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார், கூட இருக்கிறவங்கள தான். அவங்க ஒரு காயப்படுத்திட்டு போயிடுவாங்க பாருங்க. வெளியே வாழ்க்கையில மறக்க முடியாத மாதிரி ஒரு காயத்தை உண்டாக்கி போயிடுவாங்க. அப்ப யோசேப்புக்கு அதே நிலைமை தான். தூக்கி தண்ணி இல்லாத குழியில போட்டாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஐயோ குய்யோ முய்யன்னு கத்துறப்போ ரூபன் வந்து சொல்லுகிறார், ஐயா அங்க போறாங்க பாரு, அவங்களை வித்துடலாமா இவனை? இப்ப மேல வரும்போது யோசேப்பினுடைய வாழ்க்கையில பரவாயில்லப்பா ஏதோ மேல வந்துட்டோம், இது பிறகு நம்ம எங்கன்னா போய் பழிச்சுக்கலாம்னு சொல்லி நினைச்ச உடனே மறுபடியும் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள போகிறார். அடிமைத்தனத்துக்குள்ள போன உடனே அங்கிருந்து நேரம் எகிப்துக்கு போன உடனே அந்த எகிப்து தேசத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கிறதை போல நினைச்ச உடனே பாருங்க
அடுத்து ஒரு பிரச்சனை, அடுத்து ஒரு பிரச்சனை. கடைசியில யோசேப்பினுடைய வாழ்க்கை சிறைச்சாலைக்கு போன உடனே யோசேப்பு நினைத்திருப்பார், எனக்கு கொடுத்த தரிசனங்கள் எங்கே? கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தைகள் எங்கே? இப்ப யோசேப்புக்கு என்ன தெரியணும்? யோசேப்புக்கு கர்த்தர் பேசின அந்த வார்த்தைகள் நினைப்பூட்டணும். எங்க? சிறைச்சாலைக்குள்ள நடக்குமா? இப்ப நானும் அங்கங்க அந்த ஜெயில போய் ஜெயில் ஊழியன்னு சொல்லி செய்யறாங்க. நாங்களும் அப்பப்போ ஜெயில் ஊழியத்துக்கெல்லாம் போவோம். அந்த ஜெயில் ஊழியத்துக்கு போகும்போது நிறைய பேர் வந்து அவங்க பிரச்சனைகள்லாம் சொல்லுவாங்க, பிரதர் நான் தப்பே செய்யல, என்ன தூக்கின்னு வந்து உள்ள போட்டாங்க பிரதர், இல்லைன்னா சொல்லுவாங்க சரி பிரதர் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி வந்துடும். ஆனா அந்த காலத்துல அந்த மாதிரி யாரும் போக முடியாது. யோசேப்பினுடைய வாழ்க்கை சிறைச்சாலைக்குள்ள போன உடனே பாருங்க, அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் யோசேப்புக்கு நம்பிக்கையுள்ள வார்த்தைகளை கொடுக்கணும்னு சொன்ன யார் இருக்கணும்? 2 பேர் உள்ள போகணும். அந்த 2 பேரை உள்ள கொண்டு போய் கர்த்தர் அவங்களோடு கூட தரிசனங்கள் மூலியமாய் பேசி, ஒரு காலகட்டம் வந்த உடனே யோசேப்புக்கு நினைவு வருது, ஆமா எனக்கு ஒரு தரிசனம் இருக்குல்ல, கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார்லன்னு சொல்லி அவர் போய் அங்க இங்க சிபாரிஸ் பண்ணார். ஃபர்ஸ்ட் மனுஷங்கிட்ட, எப்பா நீ அரண்மனைக்கு போவேன், ராஜா கிட்ட கொஞ்சம் சொல்லு, நான் தான் சொன்னேன்ட்டு. ராஜா கிட்ட கொஞ்சம் சொல்லிடு, யோசேப்பு தான் தரிசனம் சொன்னாரு எங்க 2 பேருக்கும், ஒருத்தன் சாவான் ஒருத்தன் பழப்பான்னு சொன்னாரு, கொஞ்சம் சொல்லிடு உள்ள. அவன் போன வேகத்துல அவனும் மறந்துட்டான். அப்ப கர்த்தர் பார்த்தாரு, யோசேப்பினுடைய காரியங்கள் முடிவுக்கு வரணும்னு சொன்னா மனுஷனிடத்துல எல்லாம் சிபாரிஷ் போக கூடாது, நேரம் ராஜாவே தொடணும்னு சொல்லி ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்த உடனே, ஏன் தெரியுமா, ராஜாவை தொட்டாதான் யோசேப்பு எகிப்து தேசத்துல பெரிய ஆளா வர முடியும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு, ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரு, ராஜாவுக்கு தூக்கம் வரல. எகிப்துல இருக்கிற எல்லா மனிதர்களையும் கூப்பிட்டு கேட்கிறாரு, ஒன்னும் நடக்கல. அப்பதான் இவனுக்கு ஞாபகம் வருது, ஐயா நான் சிறைச்சாலையில இருந்தேன், அங்க ஒருவன் இருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. அவன் சிறைச்சாலையின் அடிமைத்தனத்துல இருக்கிறான், போராட்டத்தின் உச்சகட்டத்துல இருக்கிறான், எதிர்காலம் முற்றிலுமாய் முடிந்து விட்டது என்று சொல்லி நினைக்கிறான். ராஜா சொன்னாரு, யாராம கூட்டின்னு வாங்கடா வெளியே. யோசேப்பு வெளியே வரும்போது யோசேப்பினுடைய மனநிலைமை என்ன இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. என்றைக்காச்சும் என் பிரச்சனை மாறுமா? என்றைக்காச்சும் என் போராட்டம் மாறுமா? என்றைக்கு என் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வருமா? அத நினைச்சு யோசேப்பு வெளியே வந்த உடனே கர்த்தர் சொல்லுகிறார், யோசேப்பே உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போக போகுது. ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை இத்தனை நாட்களுக்கு இன்றைக்கு நான் உன்னை விடுதலையாக்க போகிறேன். அதுக்கு பிறகு பாருங்க, யோசேப்பு இருக்கிற வரைக்கும் தலைமுறையாய் அந்த எகிப்துல அவங்க சந்தோஷமா வாழ்ந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் நம்மள உச்சகட்டத்தை உபத்திரவத்துல கொண்டு போகிறார் சொல்லுங்க? இது ஒரு மனுஷனால உண்டானது. கர்த்தர் அந்த மனுஷனை கொண்டு தான் எனக்கு சபை கட்டி கொடுத்தாரு, அந்த மனுஷனை கொண்டு தான் என்ன ஆசீர்வதிச்சாரு, அந்த மனுஷனை கொண்டு தான் எனக்கு வண்டியை கொடுத்தாரு, அந்த மனுஷனை கொண்டு தான் எனக்கு பைக்கை கொடுத்தாரு. இதெல்லாம் கர்த்தர் ஒத்துக்கவே மாட்டார். இதெல்லாம் கர்த்தர் ஒத்துக்கவே மாட்டார். நீ எப்பொழுதும் என் பிரச்சனைக்கு முடிவு உண்டாக்கினவர் கர்த்தர். அவர்தான் என்னை முடிவு உண்டாக்குறவர். அவர்தான் எனக்கு முடிவு உண்டாக்கு. ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? ஷாராலுக்கு எப்படி ஈசாக்கு பிறந்தாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க எப்படி பிறந்தாருன்னு நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துக்கு அடியாளமாய் பரிசுத்த ஆவியினாலதான் ஈசாக்கு பிறந்தார். அது ஒரு பெரிய ரகசியம். நாங்க ஒரு நாள் 21 நாள் காத்திருந்து ஜெபம் பண்றோம். ஜெபமலை என்கிற ஒரு இடத்துல, மோகன் அது ஒரு பெரிய ஜெபமலை இருக்கு, 120 ஏக்கர்ல. அங்க போய் ஜெபம் பண்றோம். அப்ப கர்த்தர் சொன்னாரு, எல்கானா அண்ணாலை கூடின போதுதான் சாமுவேல் பிறந்தாருன்னு சொல்லி வசனம் இருக்கு. ஆனா ஆபிரகாம் போய் சாராளை கூட்டினா வசனமே இல்லையே. அப்ப நான் கேட்ட கர்த்தரிடத்துல மெல்ல, என்ன ஆண்டவரனாக்கா, எனக்கு முன் அடியாளமாய் நான் ஈசாக்க கொடுத்தேன். கர்த்தரால முடியுங்க, அவரால முடியாதது ஒண்ணுமே கிடையாது. இந்த ஊழியத்தின் பாதையில 15 வருஷம் 20 வருஷம் குழந்தை இல்லாதவங்க எல்லாம் இங்க குழந்தை வச்சுக்கிறாங்க. ஆனா நாங்க எங்க ஒரு ஐடியஸ்மெண்ட்டும் பண்ண மாட்டோம், எந்த யூடியூப்லும் போட மாட்டோம், சாட்சி கூட சொல்ல மாட்டோம். நாங்க ஏன்னு சொன்னா அது என்னால ஆனது கிடையாது, நம்ம யார் லட்சணம் எனக்கு தானே தெரியும், அது கர்த்தரால ஆனது. ஆமென், ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒண்ணு சொல்லுவேன், உன் தேவன் மேல நீ நம்பிக்கை, அவரை மட்டும் விட்டுறாத. இந்த பூமியில மொத்தமா போனா கூட பரவாயில்ல, எல்லாமே நீ எழுந்து நட்டு தெருவுக்கு வந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தரை நீ விட்டுறாத. அவர்தான் உனக்கு எல்லாமே. ஆனா இன்னைக்கு விட வேண்டியது நம்ம விட்டுட்டு விடக்கூடாதது பிடிச்சிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். விடக்கூடாதது பிடிச்சிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். ஏபுவுக்கு எல்லாமே இழந்து போயிட்டாரு, ஒண்ணுமே கிடையாது கையில, ஒண்ணுமே கிடையாது.
ஏபு தன்னுடைய கால்களை அவர் நெய்யினால கழுவாராம். அவ்வளவு பெரிய ஸ்ரீமான நடு ரோட்ல உட்கார வச்சு, சாம்பல்ல உட்கார வச்சு, சொறி பிடிச்சவர மாதிரி இப்படி இருந்திருக்கும். யோசித்து பாருங்க நிலைமை. எல்லாவற்றையும் இழந்து போன ஏபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரியா, அவர் உயிரோடு கூட இருக்கிறாரியா, கடைசி நாட்கள்ல நான் அவர் காண்பேன். இன்னைக்கு நீ எல்லாமே இழந்து போயிருக்கிறியா, பரவாயில்லை பிரதர், கர்த்தருக்கு தருவார். நிச்சயமா உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு. ஆனா உன் நம்பிக்கை பணக்காரன் மேலேயும், உன் நம்பிக்கை உனக்கு இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் மேலேயும், உனக்கு இருக்கிற நம்பிக்கை உன் சொத்து மேல இருக்குது. அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு உன் நம்பிக்கை யார் மேல வைக்கணும் தெரியுமா? வேதத்துல மத்திய வசனம் எது தெரியுமா? வாசிங்க சங்கீதம் 118 அதிகாரம் 8 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 118 8 வாசிங்க. ಮನುಷ್ಯರಲ್ಲಿ ಭರವಸೆ ಬಿಡುವುದಕ್ಕಿಂತ ಯೆಹೋವನನ್ನು ಆಶ್ರಯಿಸುವುದು ಒಳ್ಳೆಯದು. ಪ್ರಭುಗಳಲ್ಲಿ ಭರವಸೆ ಬಿಡುವುದಕ್ಕಿಂತ ಯೆಹೋವನನ್ನು ಆಶ್ರಯಿಸುವುದು ಒಳ್ಳೆಯದು. அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்ன வார்த்தைக்கு நான் சொல்றேன், உன் நம்பிக்கை எங்க வச்சுக்கிறேன் இன்னைக்கு? உன் நம்பிக்கை எங்க வச்சுக்கிறீங்க இன்னைக்கு? மந்திரவாதி மேலியா, குறி சொல்றோம் மேலியா, இல்ல தீர்க்கதரிசிங்க மேலியா? இந்த முழு வேதத்துக்கு மத்திய வசனம் எது தெரியுமா? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும், ராஜாக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் என்ற வசனம் இது பாத்தீங்களா? அந்த வசனம் தான் முழு வேதத்துக்கும் சென்டர் வேர்ட். ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அப்ப கர்த்தர் சொல்றாரு பாருங்க அந்த இடத்துல, மனுஷனை நம்பாத. ஃபர்ஸ்ட் மனுஷன் மேல ஒரு நம்பிக்கை வச்சு 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 ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, பிரதர் கல்யாணம் ஆகுறப்ப என் உயிரானா பிரதர். 6 மாசம் தான் பிரதர். இப்ப டிவோர்ஸ் கேக்குறான் பிரதர். 6 மாசம் தான். நீ எனக்கு பிடிக்கலன்றான் பிரதர். அது பிறகு உயிரானா பிரதர். இப்ப இல்ல